இன்றைக்கி சரோஜா சமையலில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். நான் வாழைப்பூ ஜாதி மாங்காயில் ஒரு அரை மாங்காய் போல் தோல் சீவி வச்சுருக்கிறேன். இனிமேல் அதை நம்ம கேரட்டு சீவோம்லாம் அதை வச்சு சீவி நம்ம இனிமேல் மாங்காய் தொக்கு வைப்போம். இனிமேல் நம்ம அந்த கேரட்டு சீவோம்லாம் அதை வச்சு நல்லா சீவிடணும். நல்லா சீவி வச்சாச்சு. இனிமேல் இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கணுன்னா, நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் காயப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடணும். டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இனிமேல் நம்ம இந்த நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போடணும். நம்ம கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மாங்காய் தொக்கை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே நல்லா தாளிச்சாச்சு. மாங்காய் தொக்கை தாளிச்சாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுல, இப்போ நம்ம இறக்கிடலாம். சரோஜா சமையலில் சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிட்டு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.